6. Question number 13. நிறுவுக sin of 4a minus 2b plus sin of 4b minus 2a divided by cos of 4a minus 2b plus cos of 4b minus 2a equal to tan of a plus b அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். தீர்வு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். sin of 4a minus 2b plus sin of 4b minus 2a இதில் வந்து 4a minus 2b வந்து cன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். 4b minus 2a dன்னு எடுத்துக்கிறோம். இப்போ sin c plus sin d அந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ sin c plus sin dனா 2 sin c plus d by 2 cos of c minus d by 2. அதே மாதிரி டினாமினேட்டரில் cos of அந்த 4a minus 2b c ஆகும், 4b minus 2a dன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா cos of cos c plus cos d அப்படின்னா 2 cos c plus d by 2 cos c minus d by 2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 sin c க்குள்ள 4a minus 2b plus d வந்து 4b minus 2a. அப்போ வந்து அங்கே என்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா 4a minus 2a 2aன்னு வந்துடும், 4b minus 2b 2bன்னு வந்துடும். இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா a plus b அப்படின்னு கிடச்சிரும். அதே மாதிரி அடுத்ததில் 4a plus 2a 6a கிடச்சிரும், மைனஸ் 6b by 2ன்னு இருக்கும். 2 கேன்சல் பண்ணால் 3bன்னு வந்துடும். அதேமாதிரி டினாமினேட்லேயும் அதே மாதிரி எல்லாம் கேன்சல் ஆகிடும். 4a minus 2a 2a 4b minus 2b 2b. இப்போ 2 கேன்சல் பண்ணால் a plus bன்னு வரும். அங்கேயும் 4a plus 2a 6a minus 6b by 2 அப்படின்னா 3a minus 3bன்னு கிடச்சிரும். இப்போ 2 கேன்சல் பண்ணிடுறோம். sin of a plus b cos of 3 காமன் எடுக்கும்போது a minus b divided by 2 cos of a plus b cos of 3 into a minus bன்னு கிடைக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி cos of 3a minus bயும் கேன்சல் பண்ணிடும். காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது sin a plus b டிவைடட் பை cos a plus b இருக்கும். அதை tan of a plus bன்னு போட்டோம்னா அதான் ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்கப்பட்டது.